இங்கே ஒரு நேஷ் விட்டுக்கோங்க. மெயினாக இந்த இடத்துல ஒரு நேஷ் விட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு நேஷ் விட்டுக்கோங்க. இங்கேயுமே ஒரு நேஷ் விட்டுக்கோங்க. நெக்கு ஒரு நேஷ் விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து இதுதான் ஃப்ரண்ட்டு. இதை தூக்கி இப்படி மடிச்சிருங்க. இப்போ பேக்குக்கு நெக்கு என்ன ஹைட் எடுத்துருக்கோமோ அந்த நெக் ஹைட் வந்து 8 இன்ச் 8 இன்ச் இருக்குங்க. எப்பயுமே நெக்கு கட் பண்ணும்போது பாக்ஸ் போட்டு கட் பண்ணுவோம். இதில் எனக்கு வந்து நெக்கு கொஞ்சம் கீழே வரும்போது சில பேர் ப்ராடாக கேட்பாங்க, எனக்கு நல்லா ப்ராடாக வேணும் அப்படி. அதுக்காக நீங்கள் இங்கேருந்தே ப்ராட் எடுக்கக்கூடாது. இப்போ இங்கேருந்து ப்ராட் எடுத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் இறங்கும். ஸோ இந்த ஷோல்டர் இங்கே இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஒன்றா பாக்ஸ் வந்து இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. கீழே வரும்போது கீழே எனக்கு நெக்கு குறுகலாக இருக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு, ஸோ நெக்கு அப்படியே ரவுண்டு ப்ராடு வரணும் அப்படின்னா ஸோ இங்கேருந்து ரவுண்டு இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ என்ன நெக்கு வந்து கீழே நல்லா அழகாக ப்ராடாக ரவுண்டாக குறுகலாக இல்லாமல் நெக்கு சென்டரில் வந்து குறுகல் வராது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த 8 இன்ச் நெக்கு நீங்கள் எடுக்க தேவையில்லை. இதே நீங்கள் வந்து 5 இன்ச்சு 6 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சு நார்மலாகவே டீப் தான். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுக்கணும்னா அந்த நெக் பேட்டர்னுக்கு இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இதுக்கு நார்மலாகவே நம்ம ரவுண்டு எடுத்துக்கோங்க. ஸோ பேக் நெக் ரவுண்டு தானே. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷேப் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டு குறையிடும், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஃப்ரண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேலேருந்து வரும்போது சும்மா ஒரு 1/4 இன்ச் இல்லை, இந்த இடத்துல ஒரு 6 இன்ச்சு. ரொம்ப குடையக்கூடாது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேக் அளவுக்கே விடக்கூடாது. இந்த இடத்துல குடையணும். இந்த இடத்துல ஏன் குடையணும்னா இந்த இடத்துல இந்த சில இடத்துல துணி தூக்கிட்டு வரும். இந்த இடத்துல அது தூக்காமல் இருக்கதான் இப்படி வந்து வளைச்சி குறைய சொல்லுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி கொஞ்சம்